அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அவினாஷியை அடுத்த மலையப்பாளையத்தை சேர்ந்த நம்மளோட சகோதரி சங்கமேஸ்வரி மோகன் பிரபு அவங்க இன்னைக்கு நம்மளோட கலந்துரையாடல இணைஞ்சிருக்காங்க. இவங்க தன்னோட முதல் பிள்ளை பெற மருத்துவமனையில கடந்து வந்த போதிலும் இப்ப ரெண்டாவது பிள்ளை பெற எப்படி இயல்பை உள்வாங்கி அழகான முறையில நம்மளுடைய குழுவுல சேர்ந்து ரொம்ப அழகா வீட்டுல எப்படி இயல்பு பிள்ளை பெற அடைந்தாங்க அப்படின்ற அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்கு இருக்காங்க. சகோதரி அழைப்புல இருக்கீங்களா? இருக்கிறேங்கக்கா. ஓகேங்க சகோதரி, உங்க அனுபவத்தை ஆரம்பிக்கலாங்க. சரிங்கக்கா. குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கங்க. என்னோட பேர் சங்கமேஸ்வரிங்க. என்னோட முதல் குழந்தை வந்து மருத்துவமனையில பிறந்ததுங்க. இரண்டாவது குழந்தை வீட்லயே நான் பிறந்தானுங்க. இப்போ என்னன்னாங்க, இப்போ எல்லா குறிப்பா வந்துங்க ஆர்லியம்மா அவங்களுக்கு கிரியண்ணா, அப்புறம் இவங்களுக்கெல்லாம் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. முதல்லைங்க இத பத்தி முதல்ல என்கிட்ட சொன்னது வந்துங்க ரமேஷ் அண்ணா அப்படிங்கிறவரு சொன்னாருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மதுபாலா அவங்ககிட்டயும் அப்பப்ப நான் கேட்டு தெரிஞ்சுட்டேங்க. எப்படி வந்து வீட்டுல குழந்தை பெத்து அவங்களுக்கு 3 குழந்தைங்க, அந்த குழந்தைய எப்படி பெத்து எடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்ககிட்ட அப்பப்போ கேட்டே இருந்தேங்க. இப்ப என்னன்னாங்க, இப்ப முதல் குழந்தைய நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வீட்லயே பெத்துக்கலான்னு முதல்ல முடிவு பண்ணாங்க. அப்ப பசூர் ரஹ்மான் ஐயா புக்கு அவர் முதலே வாங்கி வச்சிருந்தாருங்க வீட்டுல. அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே அவர் வீட்டுல வாங்கி வச்சிருந்தாங்க. அந்த புக்கு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் நான் அதை படிச்சு பார்த்தேங்க. அப்போ வந்து எனக்கு வழிகாட்டுறதுக்கு, இந்த மாதிரி வழிகாட்டுறதுக்கு வந்து எனக்கு தெரியலைங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க. அப்ப அந்த புக்கு படிக்கிறப்போ ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. ஆனா வீட்டுலதான் பெத்துக்கணும்னு இருந்தேங்க. ஆனா வந்து கடைசி நேரத்துல ஹாஸ்பிட்டல் போற மாதிரி சூழல் அமைஞ்சிருச்சுங்க. அப்புறம் 2வது குழந்தை ஒரு 6 வருஷம் கேப்புங்க. வீட்டுல இருந்துட்டு அவங்க இருந்துட்டு ஒரு குழந்தையே போதும் அப்படிங்கிற தான் இருந்தாங்க. அப்புறம் நான் வந்துட்டு சொன்னேங்க, இன்னொரு குழந்தை வேணுங்க, ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை நம்ம துணைக்கு ஒரு குழந்தை இருக்கணுங்க அப்படின்னு நான் வீட்டுல விட்டு சொன்னேங்க. அப்புறம் சரின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் 2வது குழந்தை பிறந்தானுங்க. இந்த 2வது குழந்தை பிறக்கிறதுக்குங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடிங்க, குழந்தை கரு உருவாகிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடிங்க என்ன நடந்துச்சுனாங்க, கரு உருவாச்சுங்க. 3 மாசம் நல்லா வளர்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப இடையில வந்து ப்ளீடிங் ஆச்சுங்க. ப்ளீடிங் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா, நாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன், ஏன் ப்ளீடிங் ஆகுது அப்படின்ட்டு தெரியல, எனக்கு தெரியலைங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்கலாம் அப்படின்ட்டு ஸ்கேன் பண்ணி போனோங்க. ஸ்கேன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த வேகம்தான். வீட்டுக்கு வந்த உடனே அந்த பொழுதே வந்து கரு வந்து முழுசா கலைஞ்சுங்க, ஃபுல்லா வெளியே வந்துருச்சுங்க. அப்புறம் அப்பதான் நான் முடிவு பண்ணேன், இனி வாழ்நாள்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாது, என்ன நடந்தாலும் சரி வீட்லயே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்லயே இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதங்கள் போச்சுங்க. மீண்டும் கருவுற்று இருந்தேங்க. கரு உருவான நாள் முதற்கொண்டு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போகலிங், எந்த செக்கப்பும் போகலிங், ஸ்கேன் எதுவும் பார்க்கலிங். எல்லாம் வந்து இயல்பாவே வந்து நடந்துச்சுங்களா. அப்புறம் கரு உருவான நாள்ல கொண்டுங்க எனக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்துட்டே இருந்துச்சுங்க. என்னன்னாங்க, ஒரு 2-3 மாசம் இருக்கையில என்னாச்சுன்னா ப்ளீடிங் ஆயிட்டே இருந்துச்சுங்க. அப்ப ஆர்லியம்மா அவங்களுக்கு தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேங்க, இந்த மாதிரி இருக்குதுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இருந்துட்டு சில வழிமுறைகள்லாம் சொன்னாங்க. என்னன்னா, உடலை கவனிங்க, கொஞ்சம் உணவு முறைகளை கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகள் அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணேங்க. அதுக்கப்புறம் 6வது மாசம் ஆகுறப்போ 6வது மாசத்துல இருந்து 6, 7, 8 இந்த 3 மாசம் வந்துங்க எனக்கு உணவே இல்லைங்க. அவ்வளோ கொடூரமா இருந்துச்சுங்க. சாப்பாடு சாப்பிட முடியாதுங்க. நாக்குல இருந்து மலக்குடல் வரைக்குமே புண்ணாட்டு இருக்குதுங்க. எனக்கு தெரியலைங்க எப்படின்ட்டு. ஆனா ஃபுல்லா மோஷன் போனா பிளட் அந்த மாதிரிதான் வர ஆரம்பிச்சதுங்க. என்ன பண்றது, எனக்கு 3 மாசம் உணவே இல்லைங்க. வாந்தி ஆச்சுன்னா நீர் ஆதாரமா தான் எடுத்துட்டேனுங்க. அப்புறம் நீர் ஆதாரமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் உடம்புதான் கவனிச்சுட்டு இருந்தேங்க. அப்புறம் வாமிட் ஆச்சுன்னா ஒரு நிமிஷம் வெளியில போய் வாந்தி பண்ணிட்டு வானத்தை மட்டும்தாங்க பாப்பேங்க. வானத்தை பார்த்துட்டு இறைவா அப்படின்னு மட்டும்தான் நினைப்பேங்க. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கடந்து வந்தேங்க.
கடந்து வந்து நல்லபடியா வந்து நான் வந்து அம்மாங்க சொல்லுவாங்க, கணக்கீடுகளுக்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத அப்பப்ப நான் மனசுக்குள்ள வந்து பதிய வச்சுட்டே இருந்தேனுங்க. அப்போ இந்த மாதிரி என்னோட நாட்கள் வந்து இந்த மாரி இயல்பா போச்சுங்க. ஒரு நாள் வந்துச்சுங்க. சில சொந்த பந்தம்லாம் கேள்வி கேட்பாங்க. எப்பங்க ச குழந்தை பொறக்கிற டேட் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நானா ஒரு குத்து மதிப்பா அடிச்சு விட்டேனுங்க. இந்த மாதிரி எத்தனாம் தேதிங்க அப்படின்னு நானா தான் சொன்னேங்க. ஒரு தேதி சொன்னேங்க. அப்புறம் போன வருஷம் கரெக்ட்டா தம்பிக்கு 1 வருஷம் ஆச்சுங்க. போன வருஷம் 24ஆம் தேதி தம்பி பொறந்தானுங்க. உங்க பிள்ளை பேரு டைம்லங்க குழந்தை பிறக்கும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுங்க? அது வந்துங்க எப்படின்னாங்க, ம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தாங்க வலிங்க. குழந்தை அதாவது வந்துங்க ஒரு ஒரு 1/2 மணி நேரம் தான் வலி இருந்துச்சுங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வலியே இல்லைங்க. இன்னொன்னு வலி இல்லைங்க. இன்னொன்னுங்க பொறந்ததுக்கு அப்புறங்க, என்னுடைய அந்த கழிவுகள் முழுவதும் வந்து அம்மா வந்து சுத்தம் பண்றேன்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், "நீங்க சுத்தம் பண்ண வேண்டாங்கம்மா, நானே பண்ணிக்கிறேங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே நானே வலிச்சேன். போட்டு அந்த அதெல்லாம் அந்த குப்பை தொட்டியில போட்டுங்க. தம்பி தான் வந்து எடுத்துட்டு போனாப்புலைங்க. எல்லாமே நானே சுத்தம் பண்ணிட்டு, நானே குளிச்சு, நானே எந்திரிச்சு வெளிய வந்துட்டேனுங்க. தம்பி அம்மா குளிக்க வச்சு, பச்சை தண்ணீல குளிக்க வச்சு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கங்க. சிறப்புமா, அக்கா சிறப்புமா. கேக்குதுங்களாங்க்கா? ஆ கேக்குதுங்க, கேக்குதுங்க. ரொம்ப அழகா, ரொம்ப இயல்பா சொன்னீங்க. இவ்வளவுதாங்க நடந்துச்சுன்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. பர்த் ஆமாங்க. சர்டிபிகேட் வாங்கியாச்சுங்களா? பிறப்புச் சான்றிதழ். பிறப்பு சான்றிதழ் வாங்கிட்டேங்க. அந்த அனுபவத்த பிறப்பு சொல்றீங்களா? சான்றிதழும் அப்படித்தாங்க. அது எப்படின்னா, இங்க இங்க போய் இவங்க அ ட தேவராஜன் ஐயா அவங்க தான் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணுங்க. ஏன்னா, அவங்க வந்துங்க குழந்தை பிறந்தோனே நான் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஆர்லியம்மா அவங்கள கூப்பிட்டேங்க. அவங்க ஃபோன் எடுக்கலீங்க. அப்புறம் உடனே வந்துட்டு தேவராஜ் ஐயா அவங்களுக்கு கூப்பிட்டேங்க. அப்புறம் அவரு தான் சொன்னாருங்க. அ அ அத வந்து கொ அந்த அந்த குழந்தை வெளிய வந்துச்சுங்களங்க, அந்த கருப்பைங்க. அது வெளிய வந்ததுக்கப்புறம் அத வந்து கொஞ்ச நேரம் வச்சிருந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க அதுக்குள்ள கட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் அத எடுத்து கொண்டு போய்ங்க அத வெளியில இது பண்ணிட்டேங்க. அவரு தான் வந்துட்டு சொன்னாருங்க, பர்த் சர்டிபிகேட் கிடப்பிலேயே போட்டாங்க. குழந்தை பிறந்து 21 நாளைக்குள்ள பதிவு பண்ணணுங்க. இந்த குரூப்ல நான் பார்த்துட்டே தான் இருந்தேனுங்க. 21 நாளைக்குள்ள பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. 21 நாள்ல பதிவு பண்ணங்காட்டிக்கு அப்புறம் நான் 16வது நாளே போய் பதிவு பண்ணிட்டேனுங்க. அவிங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க வந்து த தாமத கட்டணம் கட்டுனீங்கனாத்த, உங்களுக்கு நாங்க வந்து பர்த் சர்டிபிகேட் குடுப்போங்க, அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி ஆனா அவரோட பேச்ச நாங்க நம்பலங்க. அத வந்து அந்த குழுவுல இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்றேங்க. அவங்க கவர்ன்மெண்ட் ஆபீசர் அவங்க எந்த மனநிலையில எப்படி சொல்றாங்கன்னு தெரியலைங்க. அவங்க சொன்னதுனால நான் அந்த வார்த்தைய நம்பி போய் பதிவு பண்ணேனுங்க. பதிவு பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் போய் கேட்கிறேன். நீங்க சொன்னதுனால தாங்க சார் நான் பதிவு பண்ணேன். கிட்டத்தட்ட எனக்கு 8 மாசம் ஆயிடுச்சு. கிணத்துல போட்ட கல்லு மாரி அப்படியே போட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் நான் மறுபடியும் போயி ஏங்க சார் நீங்க சொல்லி தாங்க சார் நாங்க பதிவு பண்ணோம். நான் வந்து 16வது நாளே உங்களுக்கு பதிவு பண்ணேன்லங்க. நீங்க ஏன் இப்படி அங்கேயும் இங்கேயும் அலக்களிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. நாங்க வந்து பதிவு பண்ணிட்டேங்கம்மா. நீங்க வந்து எங்க தாசில்தார் வந்து சொன்னாருன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துடுறேங்க அப்படின்னு சொன்னாருங்க. அப்புறம் மறுபடியும் இருந்துட்டு, நாங்க மறுபடியும் அப்புறம் தாசில்தார் ஆபீஸ்க்கு போனோங்க. அப்புறம் முதல் நாள் போனோம். போன அன்னைக்கே 8 மாசம் கழிச்சுங்க. இது வந்து குழந்தை பிறந்து 8 மாசம் கழிச்சு நாங்க மறுபடியும் தாசில்தார் ஆபீஸ்க்கு போனோங்க. அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறங்க அவர் வந்துட்டுங்க, அ முதல் நாள் பார்க்கலைங்க. முதல் நாள் பார்க்கலைங்க. அதுக்கப்புறம் 2வது மறுபடியும் ஒருக்கா போனோங்க. அப்பதான் வந்து முதல் முதல் அப்ப முதல்ல இருந்த தாசில்தார் வேறங்களாமாங்க. இப்ப வந்து மறுபடியும் மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. அப்புறம் அவரு வந்து குழந்தைய எடுத்துட்டு கையில எடுத்துட்டு போனங்க. அப்புறம் தம்பியும் என்னையும் பார்த்தாருங்க. அப்புறம் பார்த்துட்டு ஏன்னா நான் எல்லாத்துக்குமே வந்து யாருக்கு நான் வந்து கடிதம் போட்டனாலும், அத நான் வந்து எவிடன்ஸா எடுத்து வச்சுட்டேனுங்க. இப்ப கலெக்டருக்கு போட்டதா இருந்தாலும் சரிங்க, இந்த விஓக்கு போட்டதா இருந்தாலும் சரிங்க, யாருக்கு வந்து நான் லெட்டர் போட்டேனாலும், அது வந்து நான் ஜெராக்ஸ் ஒண்ணு எடுத்து வச்சுட்டேனுங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கு ஒரு ஆதாரம் வேணுங்களங்க. குடுக்க மாட்டேன் நாளைக்கு குடுக்க திரும்பிட்டு என்ன பண்றது ஒரு பயம் இல்லைங்க. ஒரு ஒரு ஆதாரம் நமக்கு தேவைங்கிறக்கோசரம் நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேனுங்க முதல்ல. அப்புறம் அப்புறம் அவரு வந்துட்டு சொன்னாருங்க. நீங்க போங்கம்மா நாங்க பார்த்துக்கிறோங்க அப்படின்னு சொன்னாருங்க. அப்புறம் ஆனா இது வந்து நான் மறுபடியும் 2 தடவ வந்து கலெக்டருக்கு மனு போட்டேனுங்க. 2வது தடவ மனு போட்டதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு வீட்ல போய் பார்த்து நீங்க அ பார்த்துட்டு சொல்லுங்க. பார்த்துட்டு நடவடிக்கை எடுங்கன்னு அப்படின்னு அ மாவட்ட ஆட்சியர் வந்து கடிதம் போட்டாருங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து கடிதம் மட்டும் தான் போட்டேங்க. தாசில்தார் ஆபீஸ்க்கு தான் அப்புறம் நேர்லயே போனோங்க.
அப்புறம் நேர்ல போய் ஒரு 2 3 நட போனங்க. அப்புறம் வீட்டுக்கே வந்து எல்லாம் பாத்துட்டுங்க, பர்த் சர்டிபிகேட்க்கு அப்புறம் குடுத்துட்டாங்கங்க. கேக்குதுங்களாங்க? கேக்குதுங்க. ரொம்ப அழகா உங்களோட இயல்பா எப்படி இயல்பா கடந்து வந்தீங்கன்றத அழகா சொன்னீங்க. ரொம்ப வாழ்த்துக்களுங்க. சரிங்க. சகோதரியோட அனுபவ பகிர்வுல இருந்து கேள்விகள் இருந்தா கேக்கலாங்க. முதல் குழந்தை மருத்துவமனையில் பெற்றுக்கொண்டீங்க. 2வது குழந்தை இப்போ வீட்ல பெற்றுருக்கீங்க. 2த்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்க ஃபீல் பண்ணுங்க? அங்க எப்படி இருந்துச்சு சூழ்நிலை? இங்க எப்படி இருந்துச்சு? ஆ, பிள்ளை வளர்ப்புல அந்த அப்படி மருத்துவமனையில் பிறந்த குழந்தையோட வளர்ப்புல, இப்போ வீட்டில் பிறந்த குழந்தையோட வளர்ப்புல கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஆம். 2 குழந்தைக்கும் முதல் குழந்தை பிறந்தப்ப ரொம்ப சிரமமா இருந்துச்சுங்கண்ணா. இப்ப எப்படின்னாங்க, முதல் குழந்தை பிறந்தப்போ கொஞ்சம் அந்த யூரின் அந்த கிழிச்சுட்டு தான் முதல் குழந்தைய எடுத்தாங்களாக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ரொம்ப அவஸ்தைப்பட்டனுங்க. அது வார்த்தையால வர்ணிக்க முடியாதுங்க. அவ்ளோ சிரமப்பட்டனுங்க. ஆனா 2வது குழந்தை பிறந்தப்ப வந்துங்க, ஒரு 1 வாரம் தாங்க. அடுத்த நாளே நான் வேலை செய்யறக்கு ஆரம்பிச்சுட்டேங்க, எப்பவும் போலங்க. இப்ப அம்மானால அங்க வீட்ல வந்துங்க, அம்மாவுக்கும் கொஞ்சம் முழங்கால் வலி இருக்குங்க. அப்ப அவங்கனால வந்துங்க எந்த வேலையும் செய்யறக்கும் கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில குழந்தை பொறந்துச்சுங்க. எனக்கு அந்த அன்னைக்கு பொழுதோட தான் சாப்பாடே கிடைச்சதுங்க. அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, ஒரு மத்தியானத்துக்கு மேல தான் கஞ்சி அந்த மாரி தான் வச்சு குடுத்தாங்க அம்மாவுங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு முடியலைங்க. நம்ம அவங்களையும் த த த குறை சொல்றதுக்கு இல்லைங்க. ஏன்னா அவங்க உடம்பு வயசு ஆகுதுங்களாங்க. அப்புறம் அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க. அப்புறம் அடுத்த நாளே செவ்வாய்க்கிழமையிலேருந்து அடுத்த நாளே வந்து நம்ம வந்து எல்லா உணவு முறை சமைக்கிறதுங்க எல்லாமே வந்து நானே எப்பவும் போல இயல்பா செய்யறக்க ஆரம்பிச்சுட்டேங்க. ஆனா முதல் குழந்தை பொறந்தப்ப கொஞ்சம் அ கொஞ்சம் சிரமமா இருந்துச்சுங்க. அது சொல்ல சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க முதல் குழந்தைக்கும் இதுக்குமே. சொல்ல முடியாதுன்னு சொல்லாதீங்க. என்ன சிரமம்? அந்த சிரமம் எங்க அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா அதுதான் இங்க நம்ம தேவை எல்லாருக்கும். முதல் குழந்தை பிறந்தப்போ எது எதுலாம் அம். சிரமமா இருந்துச்சு? நடக்கிறதுக்கு நல்லா நடக்க முடிஞ்சதா? இயல்பா உங்க வேலையை செய்ய முடிஞ்சதா? இல்ல எத்தன இல்லைங்க, நாள் இல்லைங்க. இயல்பா நடக்க முடியாதுங்க. நான் உட்கார்றப்பவே உட்கார்ந்தா வச்சுக்கோங்க, ஊசி குத்துற மாதிரி இருக்குங்க. அவ்ளோ சிரமமா இருந்துச்சுங்க. உட்கார்ந்தா ரொம்ப வலியா இருந்துச்சுங்க. அந்த வ வலி அதிகமா இருந்துச்சுங்கண்ணா. ஆனா 2வது குழந்தை வந்து பிறக்கிறப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இயல்பா குழந்தை பிறந்துச்சுங்க. என் பாட்டுல என்னோட வேலைகள அன்றாட கடமைகள நான் செஞ்சுட்டு இருந்தேங்க. உட்கார முடியாது, நடக்க முடியாது. அ அது அந்த மாதிரி அவஸ்தையா இருந்துச்சுங்க முதல் குழந்தை பிறந்தப்பங்க. வணக்கம் சங்கமேஸ்வரி. கேக்குதா? நான் ஆமா. பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க, கேக்குதுங்க, கேக்குதுங்க. 2 தம்பதிகள் 2 பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஏன்னா வந்து ரொம்ப ரத்தின சுருக்கமாக உங்கள் அனுபவத்தை வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் கடந்து வந்த பாதை மிகப்பெரிது சங்கமேஸ்வரி. ஏன்னா குழுவில் வந்து முதல்ல அமைதியாக அவங்க எல்லாத்தையும் கவனிச்சிட்டே இருந்தாங்க. அவங்க நிறைய உடல் தொந்தரவுகள் இருந்தது. ஆனால் அதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. என்னோட உடல் தொந்தரவு வந்து எனக்கு சரியாயிட்டு. அதில் ஒன்று தான் அவங்க சொன்னாங்க. நீங்கள்லாம் கவனிச்சிங்களான்னு தெரில. அதாவது வாயிலிருந்து எனக்கு அந்த மனதோரம் வரைக்கும் எனக்கு புண்ணாயிட்டு போல் இருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஒரு ஒரு 2 மாதம் வந்து ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சாங்க. அப்போ வந்து நம்ம சகோதரிகள் நிறைய பேர் வந்து அவங்களோட அனுபவத்தின் மூலியமாக அவங்கள பலப்படுத்தினாங்க. சங்கமேஸ்வரியும் கேட்டு பொறுமை அந்த இடத்துல வந்து சங்கமேஸ்வரிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, பொறுமையாக கடந்து வந்தால் எல்லாம் சாத்தியம்ன்றது. அவங்க வந்து கலக்கமாக்கலை. அவங்களோட சந்தேகங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. குழுவில் வந்து சகோதரிகள்கிட்ட எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் பயப்படலை. ஐயோ இப்படி இருக்குது அப்படின்னு அப்படின்னு அவங்க கடந்து வரல. அப்போ என்னுடைய பழைய தொந்தரவு சரியாக தான் இருக்கட்டும், அப்போ நான் என்ன மாதிரி அதை சீராக்கலாம் அப்படிங்கிற முனைப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் அவங்களோட உணவு பழக்கத்தை மாற்றுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அவங்களோட அந்த சொல்லுவாங்கள்ல, தொந்தரவு இருக்கும்போது அந்த கொடுக்கக்கூடிய ஓய்வாக இருக்கட்டும், அதை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. அதே மாதிரி அவங்களோட பிள்ளை பேர் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, சட்டுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் அது வந்து நமக்கெல்லாம் ஒரு மிராக்கிள் தான். குழந்த பிறந்து அந்த 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 அறையை அவங்களே சுத்தப்படுத்திட்டு அவங்களையும் சுத்தப்படுத்திட்டு அடுத்த நாளே வந்து அவங்களுக்கான உணவு தயாரித்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த இயல்பு தான் எல்லாருக்கும் வரணும்னு நம்ம வந்து விரும்புகிறோம். அப்போ இங்கே வந்து மனம் மனம் வந்து செம்மையானன்னு சொல்கிறோம்ல, அது வந்து நிச்சயமாக வந்து 100க்கு 100 உண்மை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் சங்கமேஸ்வரி பேசும்போதே கவனிச்சுப்பீங்க. அதாவது அவங்க ரொம்ப சாஃப்டாக இருக்காங்கறனால அவங்கள வந்து எல்லாருமே கொஞ்சம் அலக்களிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த 1 வருஷ காலம் நான் நினைக்கிறேன். அந்த பிறப்பு ஆமாங்க, சான்றிதழுக்கான அலைச்சல் வந்து கொஞ்சம் ஆமாங்க. அதிகமாகிடுச்சு.
அதான் நம்ம அதான் சொல்ல நம்ம சரியான வழியில போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ஆமாங்க. நம்மளை கொஞ்சம் நூல் பிடிச்சு பார்த்து தரமாட்டேன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது, எங்கேயும் சொல்லவும் மாட்டாங்க. தர்றேன் தர்றேன் தர்றேன்னு சொல்லிட்டே ஆமா. வந்து அலக்கழிக்க வைக்கிறது. அதனால தான் ஆமாங்க. சங்கமேஸ்வரி வந்து பிறப்பு சான்றிதழுக்காக அதை அழகும் போது தான் இதெல்லாம் கட்டாயம் சொல்லணும், இதெல்லாம் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அவங்க வந்து அங்கே கையெழுத்து வாங்கி இங்கே கையெழுத்து வாங்கி சொல்லும்போது அது நம்மளோட வேலை இல்லை அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம எங்கே வந்து பதிய ஆமாங்க. வைக்கணுமோ அங்கே தான் பதிய வைக்கணும். அது நம்மளோட வேலை இல்லை அப்படிங்கிறத வந்து அங்கே வந்து நம்ம வந்து பதிவு பண்ணணும். இந்த வாரம் மார்ச், இந்த வருஷத்தில் இந்த மார்ச் மாதம் என்னன்னு தெரில, நமக்கு பயங்கரமான கொண்டாட்டங்கள் தான். தினம் தினம் வீட்டு பிறப்பு மாதிரி குழந்தைகள் வந்து பிறந்துட்டே இருக்காங்க. இன்றைக்கி கூட நம்ம கவின்யா சகோதரிக்கு வந்து கவின்யா ஜெகன் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி குழந்தை பிறந்திருக்குது. மிக மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த அனுபவங்கள் எல்லாமே வந்து பகிரப்பட ஒரு இடத்துல வந்து விதையாக வந்து விதைக்கப்பட்டுட்டே இருக்குது. அங்கே அது வந்து வீரிய விருட்சமாக வந்து வந்துட்டே இருக்குது. நம்ம இந்த கலந்துரையாடல் சிறப்பே அதான். உங்களோட பிள்ளை வளர்ப்பு பற்றி சகோதரர் கேட்டாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சரியாம்மா. எப்படி அந்த பிள்ளை வளர்ப்பு நேரங்களில் ஏதாவது சிரமங்களை கையாண்டீங்களா, அதை எப்படி கடந்து வந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. இப்ப பிள்ளை வளர்ப்புன்னு பாக்குறப்பங்க, இப்போ நான் வந்துங்க யோகா கிளாஸ் போயிட்டு இருக்கேனுங்க. இப்போ கிளாஸ் போறதுக்கு இப்ப வீட்டுல அவருதான் பாத்துக்குவாருங்க. குழந்தை பிறந்து 3வது மாசத்துல இருந்து அப்புறம் ஏன்னா நமக்கு ஒரு தொகை வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ தொகை வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க யோகா கிளாஸ்ல இருந்துங்க. ஒரு 2 மணி நேரம் வந்து காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரங்க. அப்ப 2 மணி நேரம் வந்து வீட்டுல அவருதான் பாத்துக்குவாருங்க. அப்புறம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் ஒரே ஒரு நிமிஷம் அவங்கதான் நான் 2 இடையூறு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்குவாங்க. நீங்க எல்லாமே வலி வந்துச்சு, பாப்பா பிறந்துட்டாங்க, 1/2 மட்டும்தான் இருந்ததா? இல்லைன்னா அந்த வலியை இல்ல மட்டும்தான் நீங்க இல்லைங்க நைட் இல்லைங்க சிஸ்டர் 12 ஒரு அம்மா வீட்ல இருந்து நம்ம வீட்ல இருந்து இங்க இங்க எங்க வீட்ல தான் இருந்தேங்க. ஃபர்ஸ்ட் இங்க எங்க ஊர்ல இருந்தேங்க, மலைப்பாத்துலிங்க. இங்க இருந்துட்டுங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டருங்க. போறதுக்கு முன்னாடி எங்க வீட்ல எல்லா வேலையுமே நம்மளே தான், ஏன்னா வர்றதுக்கு எப்படி 2 3 மாசம் ஆயிரும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டுங்க. நான் கிளம்பி போயிட்டுங்க. ஒரு குன்னத்தூருங்கிற ஊருக்கு போனேங்க. அப்புறம் அங்க போயிட்டுங்க கடையில போய் சாப்பிட்டுங்க. ஒரு மணி நேரம் நல்ல தூக்கங்க. 10 10:30 ஆயிருச்சுங்க. அப்புறம் 12 மணிக்கு லேசா வலி வந்துச்சுங்க. 12 மணிக்கு நான் முழிச்சுட்டேங்க. நல்லா தூங்கிட்டேங்க. அந்த 1 மணி நேரம் வந்து ஆழ்ந்த தூக்கங்க. தூங்கிட்டு ஒரு 12 மணிக்கு லேசா வலி வந்துச்சுங்க. வலி வரக்க ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் 12, 1 ஆ 1 மணி 2 மணிங்கிறப்ப கொஞ்சம் அதிகமாயிட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் ஆனா ரொம்ப வலிங்கிறது பார்த்தா ஒரு ஒரு 1/4 மணி நேரம் தாங்க. அவ்வளோதாங்க இருந்துச்சு. அதுக்கு மேல வலி இல்லைங்க. அப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். பிறந்ததுக்கு அப்புறம் வலி சுத்தமாவே இல்லைங்க. சகோதரி ஏதோ யோகா வகுப்பை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, யோகா வகுப்பு எடுப்பேன்ட்டு, அதை கொஞ்சம் கண்டினியூ பண்றேன். அ யோ யோகா கிளாஸ் அது போயிட்டு இருக்கிறேங்க. ஆனா நான் வந்து பயிற்சியெல்லாம் வந்து எதுவும் செய்யலைங்க. ஏன்னா கருவுற்ற காலங்கள்ல வந்துங்க நான் பயிற்சியெல்லாம் எதுவும் செய்யலைங்க. அப்ப எங்க வீட்ல அவருதான் வந்து பாத்துக்குவாருங்க. மத்த மனவளக்கலை யோகா கிளாஸ் தான் போயிட்டு இருக்கிறேங்க. அப்ப அந்த பயிற்சி முறைகள் வந்து நான் சொல்லிக் குடுக்கறதுக்கு போவாங்க. அப்புறம் ஒரு சில பயிற்சிகள் எங்க வீட்ல அவருதான் வந்து டெமோ காட்டுவாருங்க. அதனால குழந்தை வளர்ப்புங்கிறப்போ 2 பேருமே சேர்ந்து பகிர்ந்து தான் பார்த்துட்டேங்க. குழந்தைக்கு ஏதாவது சளி புடிச்சதுன்னா கூடங்க பொறுமையா வெயிட் பண்ணுங்க. எந்த மருந்து, மாத்திரை எதுவுமே குடுக்க மாட்டேங்க. அது வருதா வருட்டுன்னு பொறுமையா இருப்பேங்க. அப்படியே இருந்தாலுமே அ அப்பப்ப ஆர்லியம்மா அவங்ககிட்ட தான் கேட்பேங்க. அவங்க இருந்துட்டு கஞ்சி சாப்பாடு அந்த மாரி சாப்பிட்டு, சின்ன வெங்காயம் நீங்க நெறைய சாப்பிட்டீங்கன்னா, சின்ன வெங்காயம் சேர்த்துட்டீங்கன்னா உணவுலே சரியாயிருங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அது மாரி நான் செஞ்சேங்க. ஆனா அதே மாரி நல்லா போச்சுங்க. இப்ப குழந்தைக்கு இப்ப கூட தம்பிக்கு சளிதாங்க. போன வாரம் ஒரு வாரம் நல்லா இருந்தானுங்க. இப்ப மறுபடியும் சளி. சங்கமேஸ்வரி சகோதரி, குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். ஆஹ் சொல்லுங்க. பொதுவா வந்து நம்ம உடல் உபாதை டைம்ல ஓய்வு, எளிமையான உணவு, ஓகேங்களா, அது உணவுங்க. போதுமானது. அதானுங்க அதான். ஆருளி அக்கா சொன்னது வந்து 1 வெங்காயம் 2 வெங்காயம், அது அக்கேஷனலா ரெகுலரா கிடையாது, சரிங்களா. ஆமாங்க, அந்த ஆமாங்க. அப்படிதான் உபாதை சொன்னாங்க, டைம்ல அப்படிதான் சொன்னாங்க. அது எடுத்துக்கிட்டாலும் ஓகே, எடுக்காட்டியும் ஓகே, உடல் தன்னோட வேலையை செய்யும், சரிங்களா. செய்யுங்க. அது வந்து சரிங்க, அவங்களுடைய சரிங்க. ஆப்ஷனல் தான். ஏன்னா இங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா, நீங்க சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்க சொன்னாங்கன்னா ஓகே, அப்போ உடல் இல்லைங்க உபாதை நெறைய இல்லைங்க. டைம்ல நம்ம 1, 2 அந்த ஆஹ் மாரி தான் சொன்னாங்க. உடல் உபாதை டைம்ல ஓகே, நம்ம சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துட்டோம்னா சீக்கிரம் சரியாயிடும் போல அப்படின்னு நிறைய எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம சகோதரிகள். அதனால ஆரம்பிச்சுருவாங்க. அதானுங்க. ஆமாங்க ஆமாங்க, சரிங்க. அதனாலதான் இந்த பதிவை சொல்றேங்க. சரி, கண்டினியூ பண்ணுங்க சகோதரி. சரிங்க. சரிங்க, சரிங்க. ஒண்ணும் இல்லைங்க. அதான் தம்பிக்கு சளி வந்துச்சுன்னா, மூக்குல வருதுன்னா வரட்டுன்னு விட்டுருவோங்க. வாந்தி வந்ததுன்னா விட்டுருவோங்க.
அவ்வளவுதாங்க, வேற எதுவும் இல்லைங்க. குழந்தை வளர்ப்புங்கிறது எளிமையாதான் இருக்குதுங்க, அவ்வளவு ஒரு சிரமம் எல்லாம் இல்லைங்க. அதே மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, பிறப்பு சான்றிதழுக்காக நான் மனு பதிவுக்கு நான் தகவல் தெரிவிச்சிட்டா, ஆனா அவங்க வந்து அப்புறம் பண்றேன் சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லிட்டு. அது வந்து எல்லாருக்கும் வந்து நடக்குது. பண்றேன் சொல்லிட்டு ஒரு சகோதரிக்கு 3 வருஷமா இன்னும் கிடைக்கல. அந்த மாதிரி வந்து என்னது பண்றோமா, அது பண்றோமா கேட்கறப்பலாம் அந்த வாரம் அடுத்த வாரத்துல பண்றோமா, அடுத்த மாசம் பண்றோமா, அடுத்த 10 நாள் பண்றோமா அப்படி சொல்லிட்டு டயலாக் சொல்லினே இருப்பாங்க. அதனால பிறப்பு சான்றிதழ் வந்து நீ உன்னோட வேலை எப்படி எனக்கு தெரியாது. அந்த பிரச்சனை எனக்கு தெரியும். என்னோட குழந்தைக்கு பதிவு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த ப்ரெஷர் வந்து நம்ம உங்களுக்கு குத்துனே இருக்கணும். சரிங்களா? நான் டைரக்டா சொல்றது, அவன் நிம்மதியா தூங்கக்கூடாது. நம்ம வேலை முடிச்சு தர வரலாம். வேலை முடிச்சு நிம்மதியா தூங்கட்டும் அப்படின்றதுதான். சரிங்களா? அது வந்து பிறப்பு சான்றிதழ் விஷயத்துல எல்லாரும் கொஞ்சம் கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். சகோதரிகள் வேற கேள்விகள் இருக்குதாமா? சங்கமேஸ்வரி சகோதரி ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க சகோதரி. எனக்கு ஒரு விஷயம் நீங்க சொன்னதுல ரொம்ப ரொம்ப அந்த யதார்த்த தன்மை வந்து வெளிப்பட்டுச்சு. என்னன்னா டெலிவரி முடிஞ்சது அடுத்த என்னோட அந்த வெளிவந்த கழிவுகள் கூட என் அம்மா வந்து சுத்தப்படுத்தணும்னு முனைப்பட்டாங்க. ஆனா நான் அதை வந்து தடுத்துட்டு, வேண்டாமா நானே வேலை செஞ்சுக்கிறோமான்னு சொல்லிட்டு நீங்களே அந்த கழிவுகள் எல்லாம் பிறந்த ஒரு 1/2 மணி நேரத்துலீங்களா சகோதரி இந்த வேலைகள் எல்லாம் நீங்க செஞ்சது? ஆமாங்க, ஆமாங்க, எல்லாமே உடனே. ஆமாங்க, 4 மணிங்கிறப்ப எல்லாம் குளிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. அப்புறம் இயல்பா பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தேங்க. சரிங்க 3:10க்கு தம்பி பிறந்தானுங்க. அப்புறம் 4 மணிக்குள்ள எப்ப வந்து உட்காந்துட்டேங்க. அவ்வளவுதாங்க. கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிட்டு இருந்துட்டுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தேங்க. அப்புறம் சரியா போச்சுங்க. இப்படியெல்லாம் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களா சகோதரி? இவ்வளவு யதார்த்தமா இருக்கும், இயல்பா இருக்கும்ட்டு பிள்ளை பேரு? இல்ல, இல்லைங்க, நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்ப பிரசவங்கிறது எளிமைங்கிறது நான் அப்பதான் உணர்ந்தேங்க. ரமேஷ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருங்க, அவருதான் அந்த டிவி எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கற்பனை இதுல இருக்கிறாங்க. பிரசவம் வந்து இல்லையா? அப்ப அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்லி முதல்ல என்கிட்ட சொன்னதே அந்த அண்ணா, அவங்கதான் சொன்னாங்க. அந்த அண்ணாவை முதல்ல அறிமுகப்படுத்தினது எங்க வீட்டுல அவருதான் அறிமுகப்படுத்தினாருங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க இயற்கை முறையில் வாழ்வியல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அந்த அண்ணாட்ட பேசுறப்ப அவருதான் சொன்னாருங்க, பிரசவங்கிறது ஒரு எளிமையான முறைங்கம்மா. அதெல்லாம் வந்து இந்த டிவி படத்தை பார்த்து தப்பா காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அதை உணர்ந்தனுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, நான் ஒரு விஷயம் உணர்ந்தது என்னன்னாங்க, யானையோடைய படத்தை இந்த நம்ம குரூப்ல தான் போட்டிருந்தாங்க. இந்த புக் இல்லைங்க, அந்த யானை வந்து 24 மாதங்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பிக்சர் நான் பார்த்தேங்க. பார்த்தப்ப யோசிச்சேங்க, அவ்வளவு பெரிய யானை, அந்த யானைய அழகா வந்து ஒரு உயிரை வந்து பிரசவிச்சு வெளியே கொண்டு வருது. நம்ம வந்து ஒரு சின்ன உயிரினா நம்மளால முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்து கருவுற்ற காலங்கள்ல நான் மனசுக்குள்ள விதைச்சேங்க. அதனால எனக்கு எல்லாமே கொஞ்சம் இயல்பா நடந்துச்சுங்க, எளிமையா நடந்துச்சுங்க. மணிகண்டன் சகோதரர் ஏதோ கேள்வி கேட்க வந்தீங்களாப்பா? சகோதரிகளுக்கு வேற ஏதாவது ஜென்ரலா கேள்விகள் இருந்தா கூட கேட்கலாங்க. ஹலோ, வணக்கம். கேக்குதா? கேக்குதுங்கண்ணா. முன்னாடி இந்த நம்ம குழுவில் உள்ள குரூப்ல உள்ள குழு அட்மின்களுக்கு கேட்குறேன். ஏன்னா வந்து முன்னாடி வந்து ஒரு பதிவு பார்த்துருந்தேன். அது நம்ம வாட்ஸ்அப் குழுலையா இல்லை டெலிகிராம் பதிவுலையான்னு தெரியல. சவுதி அரேபியாலையும் சரி. வீட்லயே குழந்தை பத்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி ஒரு பதிவு பார்த்துருந்தேன். அது யாரு இங்க சவுதியிலையும் அப்படி வாங்கலாம், அது என்ன ப்ரொசீஜர்னு யாருக்காவது தெரியுமா, இல்லை அந்த மாதிரி அவங்க கான்டாக்ட் நம்பர் யாரும் தெரியுமான்னு கேட்குறேன். முன்னாடி நம்ம குழுவில் உள்ளவங்க சவுதி அரேபியால வீட்லயே குழந்தை பெற்று பிறப்பு சான்றிதழும் ஏன் வாங்கியிருக்கான்னு சொல்லி ஒரு பதிவு பார்த்துருந்தேன். அது நம்ம வாட்ஸ்அப் குழுலையா டெலிகிராம் குழுலையான்னு தெரியல. ஸோ அது யாருன்னு சொல்லி நம்ம அக்கா, குழு அட்மின்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். தெரிஞ்சா சொல்லி சொல்லுங்க. எனக்கு தெரியல சகோ. நான் வேணா கேட்டுட்டு நீங்க குழுல வந்து பதிவிடுங்க. நம்ம சகோதரி வாட்ஸ்அப் டெலிகிராம் குழுல பதிவிடுங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு சகோதரி ரெஸ்பான்ஸ் வருங்க. சகோதரி வணக்கங்க. ஓகேங்க, ஓகே. வணக்கம். இப்ப ஒரு சகோதரர் கேட்டார்ல, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க சவுதியில இந்த மாதிரி வீட்டுல குழந்தை பெத்தாங்க. இப்ப கூட போன வருஷம் இன்னொரு குழந்தை பெத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க சொன்னதை நான் சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அது அவங்க அவங்க அதாவது அவங்க சிறப்பு என்ன சான்றிதழ் சொன்னாங்க, வந்து வீட்லயே வீட்டிலேயே குழந்தை குழந்தை பெற்றுக்கிட்டு. பெத்துட்டு அவங்க செஞ்சதை சொன்னாங்க. அவங்க 2 பிள்ளை ஊர்ல இந்தியால சென்னையில பெத்தாங்க. 3வது பிள்ளை தான் அங்க சவுதியில பெத்தாங்க. இப்ப 4வது பிள்ளையும் பெற்றிருக்காங்க. அப்ப வந்து 3வது பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுல குழந்தை பெத்துட்டு, பட் ஆனா அந்த தொப்புள் கொடியை வெட்டாம அந்த இது கூடயே அந்த பிளசண்டா அது கூடயே நாங்க அப்படியே உடனே கார்ல ஏறி உட்காந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நாங்க வர வழியில அவசரமா பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்ப வந்து அவங்க எங்களுக்கு ஈஸியா எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்க, ஓகே.
அதான் நான் மறுபடியும் தான் அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே. மற்றதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பட் அவங்க சொன்னது இதுதான். அந்த பிள்ளைக்கு இப்போ கடைசியா பிறந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்கன்னு நான் கேட்கல. பட் அது 3வது 4வது பிள்ளைக்கு செஞ்சது சொன்னாங்க. சரிங்க, ஓகேங்க. வணக்கம். ஆனால் சகோதரர் அதை கேட்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரமாக நான் இப்போ மீட்டிங்கில் இல்லை, வெளியில் போயிட்டு வந்தேன். உள்ளே வந்தோன்னே இப்போ இந்த டாபிக் போயிட்டுருக்குது. அவங்க அதை கேட்கல. யாரோ ஒருத்தவங்க பெற்றுட்டு பெட் சர்டிஃபிகேட் வாங்க தான் போட்டாங்க. அது யாருன்னு பார்க்கலாங்க தம்பி, பார்த்துட்டு யாருன்னு பேசலாம். எனக்கு இப்போ கேட்கும்போது தெரியல. ஏன்னா அங்கே உள்ள சகோதரர்கள் 2 பேர் இங்கே வந்து நம்ம ஊருக்கு வந்து இங்கே வந்து குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் பிறப்பு சான்றிதழ்லாம் இங்கேயே ரொம்ப எளிமையாக வாங்கிட்டு போன சகோதரிகள் 2 பேர் இருக்காங்க. ஆனால் அங்கேயே யாருன்னு எனக்கு தெரியல. நம்ம பார்க்கலாம், கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆல்மா சகோதரிலாம் வந்து அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளை பேர் நேரத்தில் இங்கே வந்துட்டாங்க, ஊருக்கு வந்துட்டாங்க, அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து குழந்தை பிறந்து பிறப்பு சான்றிதழ் ரொம்ப எளிமையாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் போனாங்க. நம்ம நீங்கள் சொல்கிறது யாருன்னு நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் இங்கே வந்து பதிவு பண்ணலாம். நான் பேசுகிறது கேட்குதுல்ல? சரி. நம்ம இன்னைக்கு இங்கே ஒரு விஷயம் பதிவு பண்ணிக்கலாம். ஏன்னா 4வது குழு வந்து நமக்கு இப்போ புதுசாக ஆரம்பிச்சதுனால கேட்ட சந்தேகங்களை தான் கேட்கப்படுது. இருந்தாலும் சகோதரிகள் பொறுமையாக பதில் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இந்த கலந்துரையாடலில் வந்து கலந்துக்கிறத பற்றி ரொம்பவே எல்லாருமே நம்ம சொல்கிறோம். என்னென்னா சமூகம் ஒரு இது நோக்கி பயணப்படும் போது ஒத்த கருத்தோட இந்த விஷயம் இது இயல்பு தான் அப்படிங்கிறத உள்வாங்கின சகோதரிகள் அவங்க அனுபவத்தை சொல்ல அப்போ இப்படி இருக்கிறாங்க. அப்போ இது எல்லா பெண்களுக்குமானது சாத்தியமாகும் நமக்கு அப்படிங்கிறத வந்து உள்வாங்கிறக்காக அந்த கலந்துரையாடலில் கலந்துக்க சொல்கிறோம். ஆனால் ஒரு சிலர் வந்து கோவப்படுறீங்க, எப்போ பார்த்தாலும் கலந்துரையாடலில் கலந்துக்க சொல்கிறீங்க. வாரத்தில் ஒரு மணி நேரம் நமக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒதுக்க முடியல அப்படின்னா நம்ம வேறு எதை நோக்கி நம்ம செய்ய போகிறோம்? ஒரு தலைவலினா சட்டுன்னு உள்ளே வந்து கேட்குறது, ஒரு வயிறு வலினா சட்டுன்னு உள்ளே வந்து கேட்குறது, எங்களுக்கு வந்து 10 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு உள்ளே வந்து கேட்குறது. அப்போ என்ன வாழ்வியலில் இருக்கும், என்ன ஏது எவ்வளோ விஷயங்கள் நம்ம கேள்வியாக நம்ம அவங்களுக்கு கேட்க வேண்டியது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இயல்பான இயக்கவியல் தலைப்பில் நம்ம அந்த பிள்ளை பேருக்காக காத்திருப்போருக்காக 2 வாரம் தொடர்ந்து மீட்டிங் நடந்துச்சு. ஆனால் அதில் வந்து கலந்துக்கிட்டிங்களான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறது. அப்போது நம்ம எதுவுமே ஒரு முனைப்பே செய்ய மாட்டோம். ஆனால் வெறும் ஆசை மட்டும் படுவோம், கவலை மட்டும் படுவோம். அந்த கவலை நம்மளோட புலம்பலை கேட்குறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி குரூப் அட்மின் வந்து தொடர்பு கொண்டு பேசுறது. ஆனால் சகோதரிகள் வந்து சலிக்கிறது இல்லை. அவங்க நேரத்தை ஒதுக்கி கை குழந்தைங்கள வச்சுருந்தாலும் நமக்கு அழைச்சி பேசுகிறவங்களுக்கு பொறுமையாக பதில் கொடுக்குறாங்க. ஏன்னா கேட்குறதுக்கு காது வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறதுனால அவங்க வந்து எல்லாமே கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க அனுபவத்தை தான் சொல்ல முடியும். நான் இந்த மாதிரி அனுபவப்பட்டேன், இந்த மாதிரி அதுலேருந்து நம்ம என்னதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே அவங்களுக்கு ஏற்பட்ட மன தெளிவு, அதனால் உடலில் ஏற்பட்ட வந்து அபரிவிதமான அந்த ஆற்றல், இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர பாயிண்ட்டாக அங்கே சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே பதில், அங்கே சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே பதில், எங்கே வந்து குழப்பங்கள் நடக்குதோ அங்கே நம்ம வந்து கேள்விகளோ எதுவுமோ கேட்குறதில்ல. அங்கே வந்து தலையை தொங்க போட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்டுட்டு நம்மளே வந்து அடகு வச்சுட்டு வந்துடுறோம். ஆனால் இங்கே பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அங்கே உள்ளதுக்கெல்லாம் நீங்கள் இங்கே பதில் சொல்லுங்க சொல்லிட்டு விதாண்டாவாதமாக கொண்டு போகக்கூடாது. இப்போ நிறைய சகோதரிகள் வந்து ரொம்ப அழகாக சந்தேகங்கள் கேட்குறீங்க. எனக்கு வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு சகோதரி அனுபவ பகிர்வில் அவங்க வந்து வீட்டில் குழந்தை பார்த்துக்கிட்டாலும் எனக்கு சில உடல் உபாதைகள் இருந்து அது ஏன் தெரியல அப்படிங்கும்போது தொடர்ச்சியாக கலந்துக்கிட்ட சகோதரி ஒருத்தவங்க அவங்களுக்கு பதில் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக வம்படியாக நீங்கள் உடம்பை வந்து சில செயல்களுக்கு நீங்கள் உட்படுத்துறதுனால இந்த தொந்தரவு உங்களுக்கு இருக்கலான்னு. இதுதான் பேசப்படணும், இப்படி தான் நம்ம பேசிக்கணும். அப்போ தான் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் எது செய்யணும் எது செய்யக்கூடாது. இப்போவே இன்றைக்கே பார்த்தீங்கன்னா சங்கமேஸ்வரி சொன்னாங்க, நான் வந்து கொஞ்சம் தேவையில்லாத இந்த அலக்கழிப்பு தான், எனக்கு இந்த அளவுக்கு அலக்கழிப்பு யாருக்கும் தேவைப்படாது, செய்ய வேண்டாம். அப்போது அவங்க சொல்கிறாங்க நான் போன வழி வந்து கொஞ்சம் சருகலாயிடுச்சு, அதை யாரும் வந்து இது பண்ணிக்க வேண்டாம். இதுதான் அனுபவங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி பிள்ளை வளர்ப்பு. இப்போது பார்த்தீங்கன்னா சில மறந்து போன உணவுகளை நம்ம ஞாபகப்படுத்துறது உண்டு. அது பொதுவாக வாட்ஸ்அப் குழுவிலே நம்ம ஞாபகப்படுத்துறது உண்டு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல, சில எளிமையான உணவுகள் சொல்லும் போதே தெரியல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஞாபகப்படுத்துறது உண்டு தான், அதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் எப்படி வந்து அந்த கான்செப்டில் வந்து சாப்பாடுக்கு முன்னாடி மருந்து சாப்பாடுக்கு பின்னாடி மருந்துங்கிற மாதிரி சில விஷயங்களை மண்டையில் ரொம்ப பொருத்திக்கிட்டு அதை பிடிச்சி தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சமீபத்தில் ஒரு சகோதரி வந்து யாரோ சொன்னாங்கன்னு தினமும் இளநீ குடிச்சேன்னு சொன்னாங்க. அப்போது தினமும் இளநீ குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது விருப்பமாக இருந்துச்சு அம்மான்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, முதல் 2 நாள் நல்லா இருந்துச்சு, அடுத்த நாள்லேருந்து பெருசாக விருப்பம் இல்லை, ஆனால் அது நல்லதுன்னு சொன்னதுனால குடித்தேன்.
அப்போ எப்படி நம்ம வந்து திருப்பி திருப்பி நம்ம உணர்வை வந்து அடகு வச்சுட்டே இருக்கோம் பாருங்களேன். அங்கே தான் நம்ம சுயத்தை நம்ம தட்டி எழுப்பி பார்க்கணும். நம்ம திருப்பி சொல்கிறோம், நாவின் சுவை உனக்கு என்ன உணர்த்துதோ நீ அதை எடுத்துக்க. நம்ம ஞாபகப்படுத்துகிறோம், தப்புன்னு இல்லை. இப்போ வந்து சங்கமேசவே இப்போ வாயில் ரொம்ப புண்ணாக இருக்குது, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, ஆனால் பசிக்குது, உணவு எடுத்துக்க முடியலன்னா ஒரு தேங்காய் பாலை ஒரு சகோதரி ஞாபகப்படுத்திக்கலாம். இப்போ மதுபாலை வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு தொந்தரவு இருக்கும்போது நான் தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு நல்லா இருந்துச்சு. ஒருவேளை சங்கமேஸ்வரி அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க, இப்போ அவங்களுக்கு ஒவ்விச்சுன்னா அது ஓகே. இல்லைன்னா அதை பிடிச்சி இல்லை அது அப்படித்தான் சாப்பிடணும் அப்படி கிடையாது, அதுலேருந்து வெளியே வந்துடலாம். பிடிச்சிச்சின்னா எடுத்துக்கலாம். இப்போ அது எல்லா விதமான உணவுகளுமே அப்படி தான். சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தும் போது அதையே அப்படி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நானுமே சில நேரங்களில் சொல்கிறது உண்டு, சில பிள்ளைங்க தொடர்ச்சி அந்த வாயு தொந்தரவு சொல்லுவாங்க, ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்குன்னு. அப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்துக்காதீங்கம்மா, அதுக்கு பதிலாக நீங்கள் சிறுபருப்பு எடுத்து பாருங்கள் உங்களுக்கு மாற்றம் தருதா அப்படின்னு. அவ்வளோதான், சிம்பிள். அப்படியேனாலும் டெய்லி நமக்கு சிறுபருப்பு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏதோ 15 நாளுக்கு ஒருக்கா அந்த வாய்க்கு பிடிக்கும், காயெல்லாம் போட்டு நம்ம வந்து அதை சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது அது அமிர்தமாக தெரியும், எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அந்த சுவை பிடிக்கலன்னா விட்டுடலாம், அவ்வளோதான். இப்படி சில உணவுகள் வந்து கண்ணில் காட்டப்படுறது எதுக்குன்னா அது தவறு ஒன்றும் இல்லை. இப்போ உளுந்து சாதமாக இருக்கட்டும், அது பருப்பு சாதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளோட வீட்டில் நம்ம செய்யக்கூடிய விஷயந்தான். அதை ஞாபகப்படுத்துறது யாராவது ஒருத்தர் வாய் மூலியமாக நம்ம ஞாபகப்படுத்தும் போது நம்ம செஞ்சு பார்க்குறோம், அது ஓகே எனக்கு ஒவ்விச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம். இன்னொன்று வந்து தொடர்ச்சியாக உடலில் ஒரு தொந்தரவு இருக்கும்போது நம்ம சொல்கிறோம் உங்கள் இரவு உணவு கொஞ்சம் சீராக்கிக்கோங்க அப்படின்னு. தினமும் தோசை, அதுவும் பார்த்தா இப்போ சமீபத்தில் ஒரு சகோதரி சிக்கல் சொல்லிகிட்டே இருக்காங்க, குழுவிலையும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. என்னம்மா அவங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தா இரவு உணவு 11 மணிக்கு எடுக்கிறாங்க. ஒரு பிள்ளை பேரில் இருக்க ஒரு சகோதரி இரவு உணவு 11 மணிக்கு பார்த்தா சாயங்காலம் வாக்கிங் போகிறேங்கிற பேரில் வெளியில் போய் ஆகாதெல்லாம் நூடுல்ஸு பானிபூரி அது நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க போல் இருக்குது. திருப்பி நைட்டு 11 மணிக்கு தோசை சாப்பிட்டு படுக்கிறாங்க. எப்படி பிரச்சனை சரியாகும்? நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்களாம் ஏன் இந்த வழிக்கு வந்து ஆசையை மட்டும் பட்டுக்கிட்டு கொஞ்சமாவது அந்த என்ன சொல்கிறது ஒரு இயல்பின் தன்மையை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்ல. இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் பண்ணால் பரவாயில்ல, தினமும் நான் அப்படி தான் பண்ணுவேன், வீம்புக்கு பண்ணுவேன். அதாவது அடம் பண்ணுறது, அந்த செல்லம் பண்ணுறது அதெல்லாம் இருக்க வேண்டிதான். அதுலேயுமே வந்து ஒரு ஒரு லிமிட்டேஷன் வேணும்ல, எல்லாம் மீறக்கூடாதுல்ல எதுவுமே. அதுக்கப்புறம் வந்து இப்போ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மெச்சூரிட்டிக்கு நம்ம வந்துடணும். ஒரு அம்மாவாக போகிறோம், எந்த இடங்களில் நம்ம வந்து குழந்தையா இருக்கணுமோ அந்த இடத்துல குழந்தையா இருக்கணும், எந்த இடத்துல வந்து கொஞ்சம் யோசித்து செயல்படணுமோ அந்த இடத்துல நம்ம யோசித்து செயல்படணும். அதே மாதிரி பிறப்பு சான்றிதழ் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு காகிதம் ரொம்ப எளிமையான முறையில் வாங்கிக்கலாம். இப்போ தொடர்ச்சியாக நம்ம குழு நீங்கள் பார்த்துட்டே தான் இருப்பீங்க, ரொம்ப அழகாக போட்டு சர்டிஃபிகேட் வாங்கி போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பிறப்பு சான்றிதழுக்காக அப்புறம் சூழல்லேருந்து டெய்லி வந்து நர்ஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரிக்கெலாம் நான் இடம் மாறினேன், நான் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சு பிள்ளையை பார்த்துக்கிட்டேன். இன்னும் எனக்கு அப்படி சொல்கிறதெல்லாம் கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முன்னாடி 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி சிலவங்கலாம் அப்படி பண்ணாங்க, அவங்க வந்துடுவாங்க இவங்க வந்துடுவாங்க, நாங்கள் அங்கே போய் பிள்ளையை பார்த்தோம் இங்கே போய் பிள்ளையை பார்த்தோம் அப்படிம்பாங்க. ஆனால் இது என்ன, நம்ம என்ன கொள்ளையோ பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம குழந்தைய நம்ம புரிதலோடு பெற்றுக்கிறோம், அது அந்த பெண் சார்ந்த உரிமைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவள் தான் முடிவு பண்ணணும், என் வீடுனா என் வீட்டில், அதுக்காக பயந்து ஓடி ஒளிஞ்சி அது அவசியமே இல்லை. குழந்தை வந்து நீங்கள் இருக்க இடத்துல நீங்கள் பெற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, நீங்கள் தாராளமாக பெற்றுக்கிட்டு அந்த அட்ரஸே போட்டு தான் பிறப்பு சான்றிதழ் வந்து நம்ம வாங்க போகிறோம். நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம பக்கத்தில் பகிர்ந்துக்க போகிறோம். அதுவே மிகப்பெரிய அவேர்னஸ். இப்போ யார் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை இல்லையா? அப்போ முன்னாடிக்கு இப்போ எவ்வளோ இது மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. அப்போ அதையும் நீங்கள் வந்து ரொம்ப அழகாகவே ரொம்ப சிறப்பாகவே எதிர்கொள்ளலாம். அதுலேயும் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. சகோதரிகள் எதிர்கொண்டே இருக்காங்க பாருங்களேன். நான் இந்த மாதிரிலாம் சந்தித்தேன், இந்த மாதிரிலாம் நான் கடந்து வந்தேன்னு அதையும் அவங்க அனுபவத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. கங்காவாக இருக்கட்டும், சத்யாவாக இருக்கட்டும், அவங்க போல்டாக எதிர்கொண்ட விஷயங்களை வந்து நம்மளோட பகிர்ந்ததுக்கு என்ன காரணம்? நான் தவறு பண்ணல, இது என்னோட உரிமை, என்னோட குழந்தைய நான் பெற்றுக்கிட்டேன். அப்போ நீங்கள் எனக்கு உன்னோட உன்னோட சர்வீஸ் வேணும்னு சொல்லி நான் வந்தேன்னா நீ என்னை வந்து எதுனாலும் பண்ணலாம், ஆனால் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற சர்வீஸை திணிக்கக்கூடாது. எவ்வளோ அழகாக வந்து அவங்க கையாண்டு வந்தாங்க. அதனால் நம்மளை வந்து நம்மளே தெளிவு பெற்றுக்கணும். இன்றைக்கி வந்து சங்கமேஸ்வரி நேரங்க ஒதுக்கி நமக்கு கூட அனுபவத்தை பகிர்ந்தது வந்து ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வந்து பொதுவாக வந்து பிள்ளை வளர்ப்பில் அம்மா வந்து கம்பேர் பண்ணுறது இல்லை குழந்தைங்கள. ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுனா, இது நம்ம உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கனால நம்ம மனமும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இந்த வளர்ப்பு வந்து நமக்கு எளிமையாக சாத்தியப்படும். ஏன்னா நம்ம முதல்ல தேவையில்லாத இடங்களுக்கு போய் அதாவது மருத்துவமனை பிள்ளை வைக்கும்போது அந்த ரணமே நமக்கு நிறைய எரிச்சல், கோபம், இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வரும். அப்போது அந்த இரிட்டேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அம்மா அப்படிங்கிற ஒரு இதுக்காக நம்ம எல்லாத்தையும் தாங்கி அப்படியே கடந்து வந்துடும். இது அப்படி இல்லை, இது ரொம்பவே எளிமையாக இருக்கும்.
ஏன்னா அந்த ஹீலிங் ப்ராசஸும் வந்து ரொம்ப அழகாக நடக்கும். அதனால் குழப்பத்துக்குள்ளே எப்பவுமே போகாதீங்க. இன்னொன்று சொல்கிறேன், ஊனம் எதுக்கெடுத்தாலும் யூடியூப்பில் சும்மா தட்டி தட்டி பார்க்காதீங்க. 1000 விஷயங்கள், 1000 ஒரு பால் கொடுக்குற ஒரு அம்மாவுக்கு, ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு பால் கொடுக்குற அம்மாவுக்கு அந்த பால் சுரப்புகள் சுரக்கிற நேரத்தில் அது வந்து கொஞ்ச நேரம் குழந்தை எக்ஸ்ட்ரா தூங்கிட்டாலோ அல்லது நம்மளே கொஞ்சம் ஓவராக இந்த பாலுக்கான் தேர்த்து கொஞ்சம் அதிகமான ஃபுட்டெல்லாம் எடுத்து சிலவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த பால் சுரப்பில் வந்து கொஞ்சம் திட்டா அவங்களுக்கு சில நேரம் தெரிய ஆரம்பிக்கலாம். உடனே என்ன பண்ணுறீங்க, யூடியூப்பை தேடி பார்க்குறீங்க. அப்படிலாம் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, ஏன்னா இது வந்து சமீபத்தில் ஒரு சகோதரி பகிர்ந்துகிட்ட விஷயம். உடனே எனக்கு வந்து அந்த வியாதியாக இருக்குமோ இந்த வியாதியாக இருக்குமோ, ஏன் அந்த அளவுக்குலாம் நீங்கள் யோசிக்க வைக்குது உங்களை. அதனால் தேவையில்லாத விஷயங்களை வந்து பார்க்காதீங்க. மீடியாவை நல்ல வழியில் பயன்படுத்துவோம். நம்ம திருப்பி திருப்பி கலந்தாடலை பற்றி நம்ம ஸ்ட்ராங்காக குழுவை சொல்கிறது காரணம் தான். எல்லாம் ஒரு விதமாக சொல்லிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து மனத்தெளிவும் உடல் தெளிவும் நல்ல ஒரு புதிலும் கிடைக்கணும்னா அனுபவிச்ச சகோதரிகள் சொல்கிறத நம்ம கேட்கணும். அப்படின்னா நீங்கள் இதை கலந்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து அது சாத்தியப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத வீடியோவை பார்த்து பார்த்து அதை உள்வாங்கிக்கிறது எனக்கு அதாக இருக்குமோ இதாக இருக்குமோ. ஈவன் நான் ஒரு ஆர்டிக்கல் கூட வாசித்தேன். அதாவது நீங்கள் ஒரு வியாதிக்குன்னு ஒருத்தர் நினச்சிட்டே படுத்தா நாளைக்கு அந்த அந்த வியாதி தான் வந்து அவனுக்கு வந்து நிற்கும் அப்படிம்பாங்க. அப்போது அதுதான். அதனால் நீங்கள் பார்க்குறது கேட்குறது எல்லாம் உங்களுக்கு அதாக இருக்கும். சொந்தக்காரன் 10 பேர் வந்து அதுவும் அதே மாதிரியே பேசுவாங்க. நல்ல புரிதல் இல்லாத இடத்துல வந்து சிரித்து கடந்து வாங்க. எந்த இடத்துல உங்களுடைய அவேர்னஸ், உங்களுடைய விழிப்புணர்வு அங்கே கொடுக்கணுமோ அந்த இடத்துல வந்து எங்கே நம்ம இயக்கப்படுறோமோ அங்கே வந்து சிறப்பாக வந்து செயல்படுங்க. அதுதான் நம்ம சொல்ல வர்றது இந்த கலந்துரையாடல் மூலயமா. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நல்ல அருமையான ஒரு பகிர்வு வந்து கேட்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயம் யார் மூலியமாக நமக்கு கையில் கிடைக்கும், அது வந்து தப்பு ஒன்றும் இல்லை. அப்போ அதை வந்து நம்ம பிடிச்சிட்டு அதை கடந்து வர்றது தான் அங்கே விஷயம். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யாரோ நண்பர்கள் மூலியமோ அல்லது உறவினர்கள் மூலியமோ அல்லது அவங்க வந்து ஒரு அக்குகிலர் மூலியமோ இப்படி யார் மூலியமாக தான் அந்த குழுவில் வந்து இணைஞ்சிருப்பீங்க. நிச்சயமாக இதுதான் இப்படி தான் வந்து இறைவன் வந்து நல்ல விஷயங்களை வந்து விரிவாக்குறது வந்து இப்படி தான். யார் வந்து இந்த ஒரு இந்த இயல்பாக இந்த குழந்தை பேர் இந்த பூமியில் வந்தால் மட்டும்தான் இது சிறப்பாக அடுத்துக்கிறதுக்கு நகரம்னு உள்ளன்போடு யார் நினைக்காங்களோ அவங்க வந்து இந்த குழுவை பற்றி வந்து ஓப்பனாக எல்லா இடங்களும் சொல்கிறாங்க. அதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். ரொம்ப நல்ல விஷயம். மெதுவாக வளர்ந்தமாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேறு யாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக சகோதரர்கிட்ட கேட்கலாம். கிடைக்கும்போது வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். பாரதி என்ன தீலாம் பறக்குது. பாரதி ரொம்ப தீலாம் பறக்குது. இப்ப இன்னைக்கு தான் பாக்குறேன் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு. நீங்க சொன்ன விளக்கம் ரொம்ப அழகா இருந்துச்சு. நன்றிங்க. அதனால இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்வுக்காக கலந்துக்கிறதுக்காக நாங்கள் நிறைய விஷயங்களை விட்டுட்டு இந்த இதை 2 பேரும் பார்க்குறோம். தினசரி இப்போ வாரம் வாரம் இதுக்காகவே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா அந்த அனுபவங்கள் வந்து எப்படிலாம் இருக்கும், நம்ம எப்படி கடந்து வரணும், அதுக்கு எந்த மாதிரி வழிமுறைகள் நம்ம கையாளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த மீட்டிங் வந்து நாங்கள் தொடர்ந்து அட்டன் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து இதை இந்த மாதிரி அனுபவ பகிர்வு கொண்டு வர்றது எங்களுக்கு ரொம்ப தேவைப்படதான் இருக்குது. அதனால் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அதுக்காக தான் நன்றி. எல்லாரோட இணைந்து செய்கிறது தான். எல்லாரோட இணைப்பு அதில் இருக்கு. சொல்லுங்கம்மா. ஆமா, இப்ப வந்துங்க பஸ் சர்டிபிகேட்டுக்கு வந்துங்க நாங்க தாசில்தார் ஆபீஸ் போயிருந்தப்பங்க அவங்க சொன்னாங்க, நீங்க வீட்டுக்கு வந்து அவங்க பார்த்தாங்க இல்லைங்கம்மா, அதை மட்டும் நீங்க எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க, கையெழுத்து வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி அவங்க சொல்றாங்கக்கோசரம் நாங்க ஒரு முறை போனங்காட்டிக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கொடுக்க முடியாதுன்னே போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க வந்து அதை அவர்கிட்ட சொன்னாங்க, அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்க போங்கம்மா நாங்க பாத்துக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அப்புறம் ஒரு 2 வாரத்திலேயே மறுபடியும் அப்புறம் நமக்கு பர்த் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கம்மா. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போறது வேஸ்ட்டுங்க, அங்க போவே கூடாது. குரூப்ல அது மறுபடியும் நம்ம பதிவு பண்றீங்க, ஆனா அங்க போக வேண்டியது இல்லைங்க. சொல்ற மாதிரி இயல்பா வாங்கிக்கலாங்க. குழுல சொல்ற மாதிரி சரியான வழிமுறைப்படி நம்ம போனோம்னா எளிமையா வாங்கிக்கலாங்க. சிஸ்டர், நான் இன்னைக்குதான் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து பாத்தீங்கன்னா சி செக்ஷன் தான். பாப்பா பிறந்து இப்போ 11 மந்த் ஆகுது.
நான் இந்த வீக்ல தான் வாட்ஸ்அப் குரூப்லயும் சரி, இந்த இந்த மீட்டிங்கும் நான் இந்த டைம் தான் அட்டன் பண்றேன். இதுக்கு முன்னெல்லாம் அட்டன் பண்ணதில்ல. சரி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம நெக்ஸ்ட் ஒரு பேபின்னா அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்ட்டு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆனா இன்னும் ஃபுல் டீட்டெயில் எதுவும் தெரியல. நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. இன்னும் போக போக என்னால நல்லா புரிஞ்சுக்கிட முடியும்னு நினைக்கிறேன் நான். ரமாவாமா உங்க பேரு? ரமா. ரமா, நீங்கள் வந்து டெலகிராமில் நாள் பதிவுலேருந்து மெதுவாக பார்க்க ஆரம்பிங்க. சரிங்களா? உங்களுக்கு நேரம் சரி. கிடைக்கும்போது டெலகிராம் நாள் பதிவுலேருந்து பாருங்கள். அதுக்கப்புறம் எது வரைக்கும் பார்த்துருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டேட் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அப்புறம் உங்கள் வேலைகள் பாருங்கள். திருப்பி அதுலேருந்து கன்டினியூ பண்ணுங்கள். இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம டெலகிராம் குழு ஆரம்பிச்சதே ஏன்னு பார்த்தீங்கன்னா, பதிவுகள் வந்து அங்கே சேவாக இருக்கும். வாட்ஸ்அப்பாவது நீங்கள் இணைஞ்ச அணையிலேருந்து தான் பார்க்க முடியும். ஆனால் டெலகிராம் அப்படி இல்லை. நாள் பதிவுலேருந்து தெளிவாக பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒன்று கூடல் அங்கங்கே நடந்த தகவல்கள்லாம் அதில் இருக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது, மரபுல் யூடியூப் சேனல். அதில் போய் சகோதரி அனுபவ பகிர்வை கேளுங்க. சரிங்களா? ஒரு அழகான உலகம் இருக்குது. இறைவனால் ரொம்ப சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்குது. அதனால் அதாவது பிள்ளைப்பேறு எளிமை இனிமை அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வர்றது. சரிங்களா? 2 முறை சிசேரியன் பண்ணியும் வீட்டில் பிள்ளை பேரை பெற்றவங்க இருக்கிறாங்க. 3 சிசேரியனுக்கு அப்புறம் 4வது 5வது குழந்தைய வீட்டில் பெற்ற சகோதரிகள் நம்ம குழுவில் இருக்கிறாங்க. அவங்களோட அனுபவங்கள் எல்லாமே டெலகிராமில் இருக்குது. நாள் பதிலேருந்து பொதுவாக பாருங்கம்மா. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கே என்ன பேசணும் இன்னைக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரி, சரிங்களா? அப்புறம் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகனாலும் குரூப்பில் அட்மின்ல சகோதரிகள் இருக்காங்க. நீங்கள் தாராளமாக அவங்க தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா ரொம்ப அழகாக அவங்களோட அனுபவங்களை வந்து அவங்க பகிர்வாங்க. சரி, ஓகே. ஏன்னா நம்ம உடலுக்கு வந்து மருந்துகள் அவசியம் இல்லை. உடலுக்கு வந்து அது இயல்பாக அதோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கடந்து வந்தாலே நம்ம ரொம்ப எளிமையாக நம்மளோட வாழ்க்கை பயணத்தை அமைச்சிக்கலாம். இதுதான் சுருக்கமாக இந்த குழு சொல்லக்கூடிய சாரம் வந்து இதுதான். சரி, ஓகே. நானும் இனிமே எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணிட்டு ஒவ்வொரு மீட்டிங்கும் அட்டன் பண்றேன். அதுலயே என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படி நெக்ஸ்ட் நிச்சயமா நிச்சயமா. பேபிங்கும்போது என்னாலயும் அட்வான்ஸ் முடியும். நீங்க வாழ்த்துக்கள். வந்து அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அது மெதுவாதான் மேம் பாத்துக்கலாம் அப்புறம். நிச்சயமா நிச்சயமா. நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதான் ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. இது இயல்புன்னு விஷயம் மட்டும் மனசுல இறங்கிட்டா போதும். வேற எல்லாமே வந்து ரொம்பவே வந்து அழகா சாத்தியப்படும் நமக்கு. சரி, ஓகே மேம். பாரதி, நீ சந்தேகங்கள் இல்லைன்னா அப்படி மெதுவாக முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேம்மா. ஓகேங்கக்கா. சங்கமேஸ்வரி சகோதரி, யதார்த்தத்திலயும் ரொம்ப எளிமையான யதார்த்தமா உங்களுடைய அனுபவ உரை இருந்துச்சுங்க சகோதரி. பெரிய வாழ்த்துக்கள் சகோதரி, உங்களுக்கும் பக்கபலமா இருந்த உங்க கணவருக்கும். அனைவருக்கும் நன்றிங்க. இன்றைய கலந்துரையாடல் இன்றைய கலந்துரையாடல் இதோட முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி ஒரு அழகான ஒரு அனுபவத்தோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.